ஆரம்பிக்கலாம். அடுத்ததா இந்த ஆரோக்கியம் நம்மளுடைய நன்றி பட்டியல், நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய இன்னொரு விஷயம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடல் உறுப்புகள். இந்த உடல் உறுப்புகள் மேலே எல்லாம் நமக்கு என்ன இருக்கு? நன்றி உணர்வு இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இவங்க நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது உங்களுக்கு தெரியாதுல்ல. யாரோ ஒருத்தர பார்க்குறீங்க. மேலோட்டமா மட்டும் தான் பார்க்குறீங்க. அவர் நல்லா இருக்காருன்னு உங்களுக்கு தோணும். ஆனா அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை வந்து அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கோ, இல்ல அவருக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ உடல் உறுப்புகள்ல வந்து இப்ப நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், வேற எல்லாருக்கும் நல்லா எப்படி இருக்கு? நம்ம மட்டும் தான் அப்படி இப்பொழுது எனக்கு இந்த கால் வலி இருந்துகிட்டே இருக்குது, இந்த முதுகு வலி இருந்துகிட்டே இருக்குது, இல்ல இடுப்பு வலி இருந்து, இல்ல எனக்கு வந்து வீசிங் இருந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ அதையெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறனால திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய உடல் அந்த உறுப்ப வந்து பர்ட்டிகுலரா நீங்க வந்து பழமிழக்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அது இன்னும் அது மாரி போறதுக்கான பதிவுகள குடுத்துட்டே இருக்கிறீங்க. அது சார்ந்த தேடல்கள். வலைதளத்துல போய் என்ன பிரச்சனை இருக்கோ, அந்த பிரச்சனைய பத்தி தேடுறது. அப்படி இருந்தா என்னென்னலாம் அறிகுறி இருக்கும்? அப்படி இருந்தா அது என்னென்னலாம் பண்ணும்? அப்படின்னு போய் தேடுறது. அப்ப இன்னும் பயந்துக்கிறது. ஸோ இந்த மாரிலாம் இருந்தப்ப, முதல்ல அந்த ஒரு தெளிவு நமக்குள்ள வேணும். நம்மள்ட்ட இருக்கிற எல்லா உடல் உறுப்புகள்லயும் எதெல்லாம் நல்ல உறுப்பா இருக்கு? இன்னையிலேருந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, எது நல்லதா இருக்குது? அந்த நல்ல உறுப்புகளுக்கெல்லாம் நன்றி சொல்ல போறீங்க. என்னுடைய கால்கள் அற்புதமான கால்கள்ங்க. ரொம்ப நன்றி, நன்றி. கால்களுக்கு நன்றி. எவ்வளவு தூரம் உங்கள நடந்து வச்சிருக்கு. இத்தனை வருஷமா எங்கெங்கெல்லாம் நடந்துட்டு போயிருக்கோம். எங்கெங்கெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்கோம். அந்த கால பத்தி நெனச்சிருப்போமா? நெனச்சிருக்க மாட்டோம். அதுல இத்தனை விரல்கள் இருக்கே. 10 விரல்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் அது. எப்பயாவது அதுல ஒரு விரல்ல சங்கடம் வந்தா மட்டும் நம்ம அத பத்தியே பேசுறோமே. நல்லா இருக்கிற கால பத்தி நம்ம என்னைக்காவது பேசியிருப்போமா? உங்களுடைய நுரையீரல் இவ்ளோ சிறப்பாக நீங்க அந்த சுவாசத்த எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த நுரையீரலுக்கு நாம என்ன பண்ணணும்? கண்டிப்பா அத பத்தி நெனச்சு ஒரு நாளைக்கு இது எவ்வளோ நேரம் ஆகும்? நம்ம உடல் உறுப்ப பத்தி நெனச்சு, அதுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்றதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்க முடியுமா? முடியாதா? காலையில எழுந்திரிக்கிறப்பயோ, நைட்டு தூங்குறப்பயோ, ஏதோ ஒரு இடத்துல இதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா, அத அத பத்தி நெனச்சுக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல கூட நீங்க நெனைக்க முடியும். உங்களுக்கு நெனைக்கிறதுக்கு நல்ல விஷயமே இல்லன்னா, இந்த விஷயத்த கூட நீங்க நெனைக்கலாம். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கள பத்தியும் நீங்க நெனச்சு, அதற்கு நன்றி உணர்வு சொல்லக்கூடிய, அந்த நன்றிய சொல்லும் பொழுது, இப்ப என்ன ஆகும்? உங்க உடல் உறுப்ப பத்தி எல்லாம் நீங்க நல்லதாவே மட்டுமே நெனச்சுட்டு இருக்கிறீங்க. நல்லதாவே நினைக்கிறீங்க. இந்த எல்லா உடல் உறுப்பும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓ! இது நல்லா இருக்கு. அதுக்கு நன்றி, இதுக்கு நன்றின்னு சொல்லிட்டே இருப்பீங்க. அப்ப ஆக்சுவலா என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு எந்த உறுப்புல பிரச்சனையோ அத மறந்துருவீங்க. நீங்க மறந்துட்டீங்கனாலே அது நல்லாயிடும். வேற ஒண்ணுமே இல்ல. எப்ப அந்த விஷயத்த மறந்துட்டீங்களோ, அது சரியாயிடும். திரும்ப எப்பயாவது, அந்த இடத்துல பிரச்சனை இருந்துச்சுல்ல, இப்ப பிரச்சனையே இல்லையோ! அப்டின்னு நெனச்ச உடனே அடுத்த மாத்திரம் அது தெரியும் உங்களுக்கு. நீங்க நெறைய தடவ இத உணர்ந்திருப்பீங்க. சில நேரங்கள்ல உங்களுக்கு அந்த பிரச்சனைகளே இல்லாம இருக்கிறப்ப, நீங்க ஏதோ ஒரு வேலையில முழுகிட்டு இருக்கிறப்ப, அத உணர மாட்டீங்க. திரும்ப அந்த நினைவுக்குள்ள போனீங்கன்னா அது வலிக்கும். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி நினைவுக்குள்ள போகாம உங்களுடைய ஆரோக்கியத்தை, உங்களுடைய அந்த ஆரோக்கியத்தை மட்டும் நீங்க எதெல்லாம் நல்லா இருக்குதோ, அதுல கவனம் செலுத்துங்க. நல்லா இருக்கிற உறுப்புகளுக்கு நன்றி சொல்லுங்க. எங்க ஒரு சங்கடம் இருக்கோ, அந்த அந்த இடத்த பத்திய சிந்தனைய முதல்ல வெளில வாங்க. உங்களுடைய முழு சிந்தனையும் நீங்க எங்க தெரியுமா இருக்கிறீங்க? உங்க ஆன்மா எங்க தெரியுமா இருக்குது? எங்க பிரச்சனையோ அங்க போய் வச்சர்றீங்க. அந்த பிரச்சனையே நெனச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த பிரச்சனைக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு பிரச்சனைய யோசிச்சா எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் மோசமான ஸ்மெல் அடிக்குது. வாடை வருது. அந்த வாடையிலேயே போய் உட்கார்ந்துக்கிறது. ஐயோ! வாடை அடிக்குதே, வாடை அடிக்குதே, வாடை அடிக்குதேன்னு உட்கார்ந்து என்ன காரணம்? இன்னும் பக்கத்துல நெறைய இடம் இருக்கு. நல்ல இடம்லாம் இருக்குது. நீங்க என்ன பண்ணலாம்? அத விட்டுட்டு அந்த நல்ல இடத்துக்குள்ள போய் பாருங்களேன். அப்ப என்ன ஆகும்? இந்த வாடையும் உங்களுக்கு தெரியாம போயிடும். அதே மாரி தான் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை எங்க இருக்குதுன்னா, எங்க பிரச்சனையோ, எங்க குழப்பம் இருக்குதோ, அங்கேயே போய் உட்கார்ந்துறது. புலம்புறது. அங்க உட்கார்ந்துட்டு அதையே புலம்பிட்டு இருக்கிறது. அத விட்டுட்டு வெளில வாங்க. உங்களுக்குள்ள நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. நெறைய நல்ல உடல் உறுப்புகள், ஆரோக்கியமான உறுப்புகள் இருக்குது. பலமான உறுப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த உடல் உறுப்புகள், அந்த ஆரோக்கியத்துக்கெல்லாம் நம்ம வந்து நல்லது சொல்லிட்டே இருந்துட்டே இருந்தீங்கன்னா, உங்களுடைய உடல் உறுப்பு கொஞ்சம் சங்கடமா இருக்கு இல்லையா? அந்த உறுப்புக்கு நல்லாகுறதுக்கான வழிகள் கூட கிடைச்சிடும் தானாவே. அது அது உங்களுடைய மேம்பாடுனாலயும் ஒரு விஷயத்த இதெல்லாம் வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் நெறைய சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு சிந்தனைய உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க. இது ரொம்ப, ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நெறைய பேருக்கு இருக்கிற இது என்னன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க. அந்த காலத்துல உள்ள பாட்டிமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, 80 வயசு, 90 வயசு, 90 100 வயசு மேலலாம் நல்லா ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. சீக்கிரமா படுத்துட்டு, சீக்கிரமா எழுந்திருச்சு, ரொம்ப சுறுசுறுப்பா அவங்க ஆக்டிவா எல்லா வேலையும் பண்ணுவாங்க.
மாவு அரைக்கிறது ஆடுகள் அரைச்சாங்க, இந்த துவையல் அரைக்கிறது அம்மியில செஞ்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்துக்கும் எளிமையாகணும், எல்லாமே எளிதா கிடைக்கணும்னு நல்லா மாறிக்கிட்டோம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய உடம்புல வந்து கிளென்சிங் பண்றது. அதெல்லாம் வந்து உங்களுடைய ஆன்மாவ கிளென்சிங் பண்றதாம் ஒவ்வொரு வேளையும். அம்மிகல்ல வந்து அரைக்கிறது, ஆடுகள் அரைச்சது, கீழ உட்கார்ந்து தரைய துடைச்சது, இதெல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா, உங்க உடம்புக்குள்ள ஒரு கிளென்சிங் நடக்கும். உங்க மனசளவுல எல்லாத்துக்குமே ஒரு கிளென்சிங் பண்ணக்கூடிய வேலையா அது. ஆனா நம்ம இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டோம். அதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்துக்குமே மிஷனரீஸ்க்கு மாறிட்டோம். அப்ப என்ன ஆச்சுன்னா, எல்லா இடத்துலயும் செய்ய வேண்டிய கிளென்சிங் தடைப்பட்டு போச்சு. அப்ப இது எல்லாம் சேர்ந்து உங்க மனச வந்து அழுத்தி, அதுதான் உங்களுக்கு என்னவாயிட்டு இருக்கு? வியாதிகளா மாறிட்டே இருக்கு. அப்ப அதுலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா, கொஞ்சம் விழிப்பு நிலைக்குள்ள வரணும். அதுக்காக தான் இவ்ளோ விஷயங்கள் நம்ம ஏன் இவ்ளோ சும்மா நீங்க நல்லா இருங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம்ல. நல்லா இருங்க, நன்றி உணர்வ பின்பற்றுங்கங்க. அத பின்பற்றுங்க, அன்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நெறைய பேர் இப்ப அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அன்பா இருங்கன்னா என்ன? எப்படி அன்பு? என்ன அன்பு? எது அன்பு? அத பத்தி சொன்னா தானே அவங்க அன்பாவே இருக்க முடியும். நெறைய பேருக்கு அன்பா இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. ஏன் திருவள்ளுவர் அன்புக்காக ஒரு குறள எழுதணும்? ஏன் நன்றிக்காக ஒரு அதிகாரத்த வைக்கணும்? அன்புக்காக ஒரு அதிகாரத்த ஏன் வைக்கணும்? இவ்வளவு முக்கியத்துவம் குடுத்திருக்காரு. உணவுக்காக எல்லாத்துக்கும் ஏன் அதெல்லாம் குடுத்திருக்காரு அவர்? அப்போ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் அவ்ளோ வாழ்க்கையில ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அது மாரி எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதுக்கும் ஒரு அதிகாரமே வச்சிருக்காருன்னா, அதுவும் அதேதான். அப்ப நம்மளுடைய ஆரோக்கியத்த வந்து நம்முடைய ஆரோக்கியம்ங்கிறதே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வளமே, செல்வ வளமே என்னன்னா உங்களுடைய ஆரோக்கியம் தான். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற எல்லா உடல் உறுப்புகளும் எதெல்லாம் ஆரோக்கியமா இருக்குதோ, அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. எல்லா நேரத்திலயும் மகிழ்ச்சியா இருங்க. எல்லா நேரத்திலயும் மகிழ்ச்சியா இருங்க. உங்ககிட்ட எதுவுமே இல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கா? யாராவது ஆரோக்கியமா இருக்கிறாங்களா? அவங்கள பார்த்து மகிழ்ச்சி அடைங்க. அவங்க நல்லா இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. அவங்களுடைய உடல் உறுப்புகள பார்த்து நன்றி சொல்லுங்க. அது 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 ரொம்ப நல்லா நினைங்க. இதெல்லாம் நினைக்கணும்னா நம்ம வந்து நீங்க உங்கள மாரி ரொம்ப அ எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கணுங்க. நான்லாம் ஆர்டினரி. இந்த சால்சாப்ப மட்டும் சொல்லாதீங்க முதல்ல. இதெல்லாம் சொன்னீங்கன்னா, நீங்க உண்மையிலேயே கான்ஷியஸ்லயே இருந்துட்டு இருக்கிறீங்க. முதல்ல தூக்கி எறிங்க அத முதல்ல அந்த பொறந்திருக்கிற எல்லா மனுஷனாலயும் இருக்க முடியும். இது மாரி வாழ முடியும்னு சொல்றதுக்காக தான் கிருஷ்ணர் அவதாரம், ராமர் அவதாரம், இயேசு அவதாரம் எல்லாருமே எதுக்காக வந்து பொறந்தாங்க இந்த பூமியில அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்களும் மனுஷங்களா பொறந்து உங்கள மாரியே வாழ்ந்து, அந்த உயிராத்மாக்கள் நம்மள மாரியே வாழ்ந்து, எல்லா சங்கடங்களையும் அனுபவிச்சப்ப அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சு குடுத்துட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான். அத எடுத்துக்கிட்டோமா, நம்ம அத அப்படியே அத கதையா வச்சு விடுறது, இல்லன்னா கடவுளா மாத்தி விட்டுறது. அப்ப நீங்களும் அந்த மாரி நெனைங்க. சரிங்களா? அப்ப நம்மளுடைய உடல் உறுப்புக்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த உடல் நம்ம விருப்பப்பட்டு தேர்வு பண்ண உடல். அப்ப நல்லா தானே இருக்கும். ஆனா, எங்க பிரச்சனை இருக்குன்னா, நம்மளுடைய ஆழ் மனசுல பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே நடந்த பதிவா கூட இருக்கலாம். ஏற்கனவே போன பிறவில எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கால்ல அடிபட்டுருக்கும். அந்த பதிவு இன்னமும் இருந்துட்டே இருக்கும். அப்ப இந்த உடம்பு வந்ததும்போது அந்த வலி அங்கேயே இருந்துட்டு இருக்கும். அதான் வலிக்குது, வலிக்குது. இப்ப இந்த ஹிப்னாட்டிசத்துல எல்லாம் அதுதான் பண்றாங்க. போன பிறவியில ஒருத்தருக்கு வந்து அவர் தொண்டையில தான் பிரச்சனைன்ட்டு வந்தாரு அவர்ட்ட. அப்ப அவருக்கு ஹிப்னாட்டிசம் பண்ணி எல்லாம் பண்ணி பார்க்கும்போது, அவரு ஏதோ ஒரு பிறவியில தொண்டையில அம்பு குத்தியோ, ஏதோ குத்தி தான் செத்துருதுங்க. அந்த வலி இன்னமும் அவர்ட்ட அந்த வலிய ஏற்படுத்திட்டே இருக்குது. அப்ப அதுலேருந்து அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு, அவர் அந்த இடத்துக்குள்ள போயி, அத பத்திய அந்த உணர்வ பகிர்ந்த உடனே என்னாச்சு அப்டின்னா, அத ஹீலிங் ஆகுறாரு. நல்லபடியா ஆயிறாரு. திரும்ப வரும்போது அது வந்து சரியாயிறாரு. அப்ப என்னன்னா, நமக்கு எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அது நமக்கு முன்னாடி உள்ள பிரச்சனைகள் தான். ஆனா அத பத்தி நம்ம அத எப்படி வேற வழியில மாத்தலாம்? நம்ம அப்படிலாம் போகாம எப்படி மாத்தலாம்? நல்லவற்றை நெனச்சு பார்த்து, நல்லதுக்கெல்லாம் நன்றி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, அது ஒரு பெரிய மருந்தா மாறிடும். இந்த நன்றிங்கிறது ஒரு மிகப்பெரிய மருந்து. அது நல்லா வச்சுக்கங்க. நன்றி உணர்வுங்கிறது, அது இது ஒரு மந்திரம். 3 எழுத்து மந்திரம். ஏன் எல்லாத்துக்குமே 3 அன்பு பாருங்க 3 எழுத்து மந்திரம் தான். இந்த 3ங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன் 3 சிறப்பான விஷயம்? கோயில்ல போனா 3 தடவ சுத்தம் சொல்றாங்க. தாலி கட்டுனா 3 முடிச்சு போடுங்கன்றாங்க. எல்லாத்துக்குமே 3, 3ன்னு ஏன் நம்பர் வச்சிருக்காங்க? அப்டின்னா, ஒரு படைப்பினுடைய நிகழ்வு முழுமை அடைகிற இடம் அந்த 3. ஒரு ஒரு ஆண், பெண் அந்த மாரி ஒரு 2 உயிர் வந்து ஒன்றாகி அங்க ஒரு உயிர் பிறக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூறாங்க இல்லையா? ஒரு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுதுல்ல. அந்த 3 அவங்க 3 பேர் சேர்ந்தா தான் அந்த 3ங்கிற நம்பர் பூர்த்தியாகும். அப்ப அது எத குறிக்குதுன்னா, படைப்பாற்றலுடைய அம்சத்தையே குறிக்குது அது. இந்த 3ங்கிறது. அதனால தான் நம்ம எல்லா இடத்துலயும் 3, 3ன்னு வச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப அந்த 3ங்கிற ஒரு விஷயம் நமக்கு அத உணர்த்துது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி எல்லாம் நம்ம நன்றி உணர்வ அதிகப்படுத்திக்கோங்க. நல்ல விஷயங்கள் மேல அதுக்கு தான் அந்த நன்றி உணர்வ பத்தி பெருசா சொல்றது. சரிங்களா? அடுத்ததா உறவு.